வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் 229 028, செகண்ட் ட்ரையல் நம்பர் 546 815. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 18/6/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 645 637. இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். அது பி போர்டே நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிசி பெஸ்ட் போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் சொன்ன மாதிரி 7ஆம் நம்பர் நம்ம சி போர்டில் சும்மா சூப்பராக வச்சு நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மை டார்கெட்டும் சரி, ஏபிபிசிஎஸ்சி சரி, ரெண்டுலேயும் 37 அப்படிங்கிற பிசி நம்ம எது வச்சுருந்தாலும் ஒரு பிசி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் ஆகிருக்கும். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் 3ஆம் நம்பர் தான் வரும். நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்ம டார்கெட் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ் இன்னைக்கு தான் போச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு. இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 அட்டம்ப்ட்டில் போச்சு. இன்றைக்கி வந்து 1 அட்டம்ப்ட்டில் போயிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் 637 அவங்க அடித்தது. நம்ம சைபர் 37 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சைபர் வச்சு நான் சொதப்பிட்டேன். பிசி வந்து 37 நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் வந்து ஏ போர்டில் சைபர் வச்சு சொதப்பினதுனால இன்றைக்கி 3 டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் கை விட்டு போயிடுச்சு. இல்லைனா எல்லாருமே ஒரு 3 டிஜிட் நேற்று வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி வாங்கியிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இருந்தாலும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் 14 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 637க்கு 6ஆம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பி போர்டில் 3ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்கணும். 3 போர்ட்லேயும் நம்ம 3ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 3ஆம் நம்பர் இன்றைக்கி பி போர்டில் 9 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் 3ஆம் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். சி போர்டில் 7ஆம் நம்பர் 25 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து 3 நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏ போர்டில் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 7, 3மே பெண்டிங் நம்பரில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி 637 ரிசல்ட்டு. நீங்கள் ஏபிபிசி இது எடுத்திருந்தாலும் 37 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நீங்கள் சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை மை டார்கெட் நான் இதை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஒரு 37 அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டில் எதை எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பிசி ஒரு முக்கியமான வந்து ஒரு பிசி தான் முக்கியம். ஸோ அந்த பிசி வந்து உங்களுக்கு அழகாக பாஸ் ஆகிருக்கும். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மும் ஆல் போர்டை பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தது 3ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன், 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். பவரில் தான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி இன்றைக்கி 637 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் 3ஆம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக பி போர்ட்லேயே வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க. 3ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி. இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொல்லுவேன். சொன்ன மாதிரி 3ஆம் நம்பர் ஒரு அற்புதமாக நம்ம ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 3, 8 வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் நேற்று நான் சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் இது கேம்லேருந்து எடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு பவர் அடிச்சிடும்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதே மெத்தட் தான் இன்றைக்கி ஆடி இருக்கிறாங்க. ஸோ 2ஆம் நம்பர் 2க்கு பவர் 7 கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக போர்டு மாறாமல் வெற்றி வரும். சி போர்ட்லேயே வரும். நம்ம தில்லுக்கு திட்டாக கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி 637 ரிசல்ட்டுக்கு 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டில் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம 3 டிஜிட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நழுவி இருக்குது. ஓகேங்களா? அதாவது லைட்டாக கையிலேருந்து நழுவிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 637 ரிசல்ட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் மிஸ்ஸு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் மிஸ்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 637 ரிசல்ட்டுக்கு நம்ம சைபர் 37 கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் வந்து சைபர் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஏ போர்டில் தான் சொதப்பிட்டேன். 37 வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து நம்ம சூப்பராக 2 இதுலையும் பாஸ் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சொதப்பினதுனால இன்றைக்கி 3 டிஜிட் வந்து நமக்கு கைவிட்டு போயிடுச்சு. நேற்று மாதிரி இன்றைக்கும் போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பிசியாவது பாஸ் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 19/6/2024 50/50 சைபர் 99 ட்ரா போன கெஸ்டிங்ஸ் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம். இதே போல் 3 வந்து 26 நாள், 4 வந்து 16 நாள், 1 வந்து 14 நாள், 9 வந்து 11 நாள், 7 வந்து 10 நாள் ஆகுது. நாளைக்கு ஏ போர்டில் ஒரு 9ஆம் நம்பருக்கும் ஒரு 7ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகம். பி போர்டில் 2 வந்து 27 நாள், 8 வந்து 9 நாள், 2 வந்து 7 வந்து 7 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 7ஆம் நம்பருக்கு வாய்ப்பு. சி
போல் 6 வந்து 40 நாள், 1 வந்து 34 நாள், 3 வந்து 24 நாள், 8 வந்து 13 நாள் ஆகுது. 6ஆம் நம்பர் 40 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது. நாளைக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பெண்டிங் டார்கெட். உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி எஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம். 67, 69, 64, 46, 76, 79, 74, 47, 96, 97, 94, 49, 99, 44 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸிங் தான். உங்களோட கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை டார்கெட்டில் 69, 96, 64, 46, 79, 97, 74, 47 கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்க இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்க எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே. இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா, ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள்னால் நேற்று அடித்த ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்பர்ஸ் எடுப்பாங்க. அதாவது 637 நேற்று அடித்த ரிசல்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் எடுக்கிறேன். சரி, 7ஆம் நம்பரையும் எடுக்கிறேன். ஓகேங்களா, இந்த 7 அல்லது 6 ரிப்பீட் வரும்னு நம்புகிறேன். ஸோ இப்படி தான் அடிக்கிறாங்க. ஏன்னா ரிப்பீட் கெஸ்டிங் தான் வருது. ஸோ ஆல் போர்டில் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். என் கணக்கில் ஒரு 6ஆம் நம்பர் திரும்ப வரலாம், இல்லைன்னா ஒரு 7ஆம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது.
இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 அல்லது பவர் 4. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் 9 அல்லது 4 நம்ம கொடுத்துருக்குறோம். இது கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற எண்களும் நீங்கள் எடுத்துக்கிற நம்பரும் ஒரே மாதிரி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மர் 3 டிஜிட் பார்த்துருவோம். 967 769 764 746 976 679 974 947 796 697 794 749 799 744 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்லது 3 டிஜிட் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வருது பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் 5 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.